ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட மெயின் 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஜென்ரலாவே நம்ம வந்து இம்யூன் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இம்யூனிட்டினா என்ன? பாடியில வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இம்யூனிட்டினா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ன ரோல் பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலமா நம்ம பாடியில என்னென்ன மாரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெர்சனுக்குமே வந்து ஜென்ரலா இம்யூன் சிஸ்டம்ன்றது டிஃபரெண்ட் ஃபங்ஷன்ஸ்ல இருக்கும்னு சொல்லலாம். இல்ல டிஃபரெண்ட் பெர்சன்டேஜ்ல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே. இத ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்ற விஷயத்த வந்து இந்த வேர்ட கொண்டு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1949ல டாக்டர் ஷெரவுட் லாரன்ஸ் அப்படின்றவங்க நம்மளோட WBC செல்ஸ், அதாவது வெள்ளை அணுக்கள் நம்ம சொல்லுவோம்ல, இந்த வெள்ளை அணுக்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி ஆக்ஷன் ஆகும். அதனாலதான் ஒரு சிலருக்கு கோல்டு வந்தா 2 நாள்ல சரியாகும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் ஆகும். அதுவே ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்மளுடைய இம்யூன் ரியாக்ஷனோ இல்ல நோய் எதிர்ப்பு தன்மையோ வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் தான். அப்ப அந்த வெள்ளை அணுக்கள்ல இருந்து ஏதோ ஒரு வகையான புரத வகை பொருட்கள் மூலமா தான் அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அந்த அந்த பர்ட்டிகுலர் மெட்டீரியல தான் வந்து இவங்க ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளால வந்து ஒவ்வொருத்தரோட நோய் எதிர்ப்பு தன்மையும் வேற வேற மாதிரி இருக்கும்னு சொல்லியாச்சு. ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மைக்கான புரத பொருள ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாத்த முடியும். அது மூலமா ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தவும் முடியும். அப்படின்னா என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து எடுத்த ஃபேக்டர் வந்து கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த ஃபேக்டர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில செல்களுக்கு வந்து அந்த அந்த செல்கள் மூலமா எப்படி தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். சோ அந்த மாதிரி நம்ம பண்றதான் வந்து வி ஆர் சேயிங் ட்ரான்ஸ்ஃபர். இத வந்து ஃபேக்டர்னு சொல்லுவோம். இது ஒரு டோனார் கிட்ட இருந்து இன்னொரு ரெசிபியன்ட்டுக்கு நம்ம எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணது டாக்டர் லாரன்ஸ், இந்த டாக்டர் ஷெரவுட் லாரன்ஸ் தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்ததுனால அவர் பெற்ற பேர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா 1998ல டேவிட் லிசோன்பின்னு சொல்றவங்க, அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணும்போது யூஎஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கவ் கொலஸ்ட்ரம்க்கு பேட்டன்ட் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா கவ் கொலஸ்ட்ரம்ல இருந்து எடுக்கப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டருக்கு பேட்டன்ட் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு மறுபடியும் இவங்க வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி கொண்டு வந்ததுதான் நம்ம 4 லைஃபோட இம்யூன் சிஸ்டம். நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான் நம்மளோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படி வந்ததுதான் நம்ம இம்யூன் சிஸ்டம் கம்பெனின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்ப நம்ம கவ் கொலஸ்ட்ரம்னு சொல்றோம், அதுல ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சொல்றோம், இம்யூன் சிஸ்டம்னு சொல்றோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் திங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்றது வெள்ளை அணுக்கள்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கப்பட்ட ஒரு வகையான புரத பொருள் சொல்லியாச்சு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி புரத பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்றது மாட்டோட சீம்பால்ல இருந்தும் அதே மாதிரி முட்டையோட மஞ்சக்கருல இருந்தும் தனியா பிரிச்சு எடுக்கப்பட்டது. ஆனா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் அப்படின்றது இந்த ட்ரைஃபேக்டர் ஃபார்முலாஸ் மட்டும் கிடையாது. இது கூட அடிஷனலா சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்டும் இருக்கும். அது இல்லாம மெடிசினல் வகையான சில பிளான்ட் பேஸ்டு சப்ஸ்டன்ஸும் அதே மாதிரி இது நம்ம மஷ்ரூம் வெரைட்டிஸ்ன்னு சொல்றது, அந்த மாதிரி வெரைட்டிஸுமே இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா இல்லாம அடிஷனலா இருக்கிறது மினரல் வெரைட்டில வர ஜிங்க், மெடிசினல் மஷ்ரூம்ஸோட சில வகையான அடிஷனல் சீரியல்ஸ், இது இல்லாம நம்ம மெயினா நம்ம ஆட் பண்ணிருக்க கார்டிசெப்ஸ்ன்னு சொல்றது. ஆக்சுவலா ஏற்கனவே வந்து இப்ப வெங்கட் சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. கார்டிசெப் வந்து நம்ம வந்து 2013ல நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்ஃபில் பண்ணாததுனால நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கல. பட் ஆனா கார்டிசெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்ல வந்து அதை வந்து ஒரு இம்யூன் பூஸ்டிங் சப்ஸ்டன்ஸா, அதே மாதிரி வாழ்நாட்களை வந்து அதிகப்படுத்திக்கிறது, அதான் நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து நீண்ட நாட்களுக்கு வாழ்றதுக்காக வந்து நிறைய மன்னர்கள் அந்த காலத்துல அந்த மந்திரிகள் அவங்க எல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. இதோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி, பட் ஆனா அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ல அதான் நம்ம ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா மட்டும் இல்லாம அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிருக்க இந்த பிளெண்டட் மெட்டீரியல் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ்ன்னு சொல்றது. இதான் நம்ம என்னன்றதை இப்ப டீடைலா பார்க்க போறோம். சோ மெயின் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா அப்படின்றது நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தெல்லாம் வந்து அதிகப்படுத்தாது. ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு நார்மல், இப்போ நம்மளோட WBC செல் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட் வருது நமக்கு அப்படின்னா, அப்ப எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இல்ல அந்த செல்லை வந்து த்ரெட்டனிங் மெட்டீரியலை வந்து எப்படி மாடிஃபை பண்ணணும்ன்றதுக்கான எஜுகேஷனையும்
தன்னைத்தானே செல்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை பேலன்ஸும் பண்ணும். ஏன்னா ஓவர் ரியாக்ஷன் பண்ணா சம்டைம்ஸ் வந்து ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா அதிகப்படியான இம்யூன் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்கான சப்போர்ட் பண்ணும். அண்ட் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்யூன் செல்லுக்கு ப்ராப்பர் ஐக்யூ, அதாவது எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா ஒரு செல் ஃபங்க்ஷன் ஆகணும்ன்றத டீச் பண்ணும். இதுல இருக்கிற மெயின் ஜிங்க் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு செல்கள்ல வந்து WBC செல்னு சொல்லும். அது வெள்ளை அணுக்கள்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பட் அதுல குறிப்பா சொல்லணும்னா லிம்போசைட்னு சொல்லுவாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிம்போசைட்லயுமே டி செல் பி செல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா டி செல் அப்படின்றதுதான் வந்து வாரியர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹாய்மா. ஓகே. சோ டி செல்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரியர் செல்ஸ்ன்னு சொல்லும் போது ஜென்ரலாவே அது நம்ம பாடியில எப்பெல்லாம் வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வருதோ ரெடி டு ஃபைட். ஒருவேளை நம்மளோட டி செல்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த டி செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் பார்ட்டிகல் ஏதாவது உள்ள வருது அப்படின்னா அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கூட சண்டை போட முடியாம இட் வில் பி சப்ஜெக்ட். அப்ப நமக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிக்கும். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புல ரொம்ப நாளைக்கு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஜிங்க் அப்படின்றது நம்மளோட டி செல்ஸோட நேச்சுரல் கெப்பாசிட்டியை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம ஓவரால் நம்மளோட அதர் இம்யூன் செல்ஸ்க்குமே டி செல் இல்லாம வேற என்னென்னலாம் WBC செல்ஸ் இல்ல இம்யூன் ரிலேட்டட் செல்ஸ் இருக்கோ அதோட ஃபங்க்ஷனையும் அதோட ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்குறதுக்குமே நமக்கு ஜிங்க் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியூட்ரலா எப்பவுமே ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும். ஒன்லி வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வரும்போதோ இல்லைன்னா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸோ இல்ல நம்ம பாடியில வந்து நம்மளோட நேச்சுரல் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் போதும் கிடையாது. நியூட்ரல் லெவல்ல இம்யூன் சிஸ்டம் மெயின்டைன் ஆனா மட்டும்தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த்தும் ஓவரால் எனர்ஜி லெவலும் ஒரே மாதிரி இருக்கும். தட் வில் பி லீடிங் அ ஹெல்த்தி ஏஜிங். ஒரு வாழ்நாட்கள் கடந்து போறதுன்றது வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஆனா அதை ஹெல்த்தியா மூவ் பண்றோமான்றதான் நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட ரிலேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது நேச்சுரலாவே ரெண்டு வகை சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கும். அது இன்னேட் இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸை ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான நேச்சுரல் இம்யூனோகுளோபின்ஸ், அதாவது இப்போ நிறைய அம்மா போட்டது கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து அதிகமா இருந்த பீரியட்ஸ் உண்டு. ஆனா அதெல்லாம் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க உடம்புல அந்த அம்மைக்கான நேச்சுரல் நோய் எதிர்ப்பு தன்மைக்குள்ளேயே இம்யூனோகுளோபின்ஸ் இருக்கும், ஆன்டிபாடிஸ் இருக்கும். அது அப்படியே அவங்களோட குழந்தைக்கு வந்து ஜீன் மூலமாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப கோவிட் அப்படின்றத நம்ம புதுசா பார்த்தோம். அதே மாதிரி நிறைய இன்ஃபுளுயன்சா, ஃப்ளூ கண்டிஷன்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு ட்ரெண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அடாப்ட் பண்ணி போக போக நம்ம உடம்புல நேச்சுரலாவே அதுக்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து வர அடுத்த சந்ததிக்கு அது இம்யூன் சிஸ்டமாவே இல்ல இம்யூனோகுளோபின்ஸாவே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்பாலேயே அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். அது இன்னேட் இம்யூனிட்டி. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்றது. இப்ப நம்ம அடாப்டிவ் இம்யூனிட்டிலாம் நம்ம பாக்குறதா ஒவ்வொரு புது புது ஃப்ளூஸ் வரும்போதும் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகும்போது நம்ம பாடி அதுக்கு ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணும். ஒரு டைம் அம்மா போட்டுச்சுன்னா மறுபடியும் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு வராது, இல்ல வாழ்நாள்ல வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு டைம் அம்மா போடும்போது அதுக்கான நோய் எதிர்ப்பு தன்மையோ ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்றது நம்ம உடம்புல உருவாகிடும். மறுபடியும் நம்ம அது அடுத்த டைம் உள்ள வரும்போது நம்ம பாடி அதுக்கான ஆன்டிடோஸ் வச்சிருக்கும் போது நம்ம செல்ஸ் வந்து அதுகிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிடும். சோ அததான் வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. அப்ப நமக்கு 2 இம்யூன் சிஸ்டமே மேண்டேட்டரி. ஒருத்தவங்களுக்கு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா அவங்களால அவங்க செல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியாது. சோ அதனால நமக்கு 2 இம்யூன் சிஸ்டமுமே போத் ஹேண்ட்ஸ்ல சைமல்டேனியஸா நமக்கு வேலை செய்யணும். அப்ப இம்யூன் சிஸ்டம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இம்யூன் செல்ஸ் வெறும் WBC ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான செல்ஸ் சொல்லுவோம். ஓகே. சோ அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆனா பேசிக்கா சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் நம்ம உடம்புல என்ன மாதிரி வேலை பாக்குது, எந்த செல் ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருக்கு, எதை அதிகப்படுத்திக்கணும்ன்றதுக்கான ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி சொல்லலாம் இது எல்லாமே. சோ நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல் இப்போ அந்த செல் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்னால இதாக ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த செல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த செல் வந்து என்ன மாதிரி என்னோட செல்ஸ் வந்து ஏதோ ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு, இல்லை என்ன வந்து இந்த செல் வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அந்த மெட்டீரியலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றது, அது என்ன மெட்டீரியல் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஆன்டிடோஸை ரிலீஸ் பண்ணும். மேக்ஸிமம் நேச்சுரல் கில்லர் செல்னால அந்த செல்லை டெஸ்ட்ராய் தான் பண்ண பார்க்கும். ஸோ நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எது ஃபாரின் பார்ட்டிகல் உள்ள வந்திருக்குன்னு பார்த்தா அதை கம்ப்ளீட்டாவே கீல் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டி செல் பி செல் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட்டோட 2 வெரைட்டின்னு சொல்லுவாங்க. டி செல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா
எது நம்ம ஃபாரின் பார்ட்டிகள் உள்ள வந்திருக்கோ அங்க போய் நேரடியாவே நின்னு சண்டை போடக்கூடியது. அதுவும் எஸ்பெஷலி டி செல் எப்பவுமே நேச்சுரல் கில்லர் செல்ஸோட சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்றதுனால டி செல்லும் நேச்சுரல் கில்லர் செல்ஸும் சேர்ந்து தான் எது ஃபாரின் பார்ட்டிகல் ஐடென்டிஃபை பண்ணி அதோட சண்டை போட்டுட்டு இருக்கும். தேவை இந்த மெட்டீரியல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும். சோ அந்த வேலையை நேச்சுரல் கில்லர் செல்ஸ் பண்ணும். ஓகே, அப்ப பி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டி செல்லும் நேச்சுரல் கில்லர் செல்ஸும் ஃபைட் பண்றதுல இருந்து வர அந்த மெமரி மாலிகூல்ஸ் எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கிட்ட சண்டை போட்டாங்களோ, இல்ல எந்த ஒரு மெட்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட சண்டை போட்டாங்களோ, அது கிட்ட இருக்க ஒரு டிஎன்ஏ மெட்டீரியலை காப்பி பண்ணி அதுக்கான ஆன்டிடோஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வெளியில வச்சுக்கும் பி செல். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா, பி செல் உடனே இதான் ஏற்கனவே வந்துச்சு, இதுக்கான காப்பி நம்ம கிட்ட இருக்குன்னு உடனே அந்த செல் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த செல் மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செல்ஸ் அதுக்கான ஆன்டிடோஸை ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா பாடியில வந்து ப்ரொடெக்டிவ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும். ஸோ அதுதான் பி செல்லோட வேலை. ஓகே, அப்ப மேக்ரோஃபேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சயின்டிபிக் டேர்ம்ல ஃபேஜ் அப்படின்னா முழுங்குறது. ஓகே, நம்ம பாடியில மேக்ரோஃபேஜ் அப்படின்றது இம்யூன் சிஸ்டத்துக்கு, அதாவது நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்க்கு மட்டும் அது வேலை செய்யாது. நிறைய நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுற டாக்ஸினுக்குமே அது வேலை செய்யும். ஈவன் நம்ம உடம்புல தேவையில்லாம கொழுப்பு எங்கேயாவது போய் பர்ஸ்ட் ஆச்சுனாலும் அதை கிளீன் பண்ற வேலையுமே மேக்ரோஃபேஜ் தான் பண்ணும். மேக்ரோஃபேஜ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிளட்ல தான் அதிகமா இருக்கும், வேற நேம்ல இருக்கும். பட் எங்கேயாவது நம்மளோட செல் டிஷ்யூஸ்ல எங்கேயாவது செல்லுக்குள்ளார எங்கேயாவோ இல்ல செல்லுக்கு வெளியில எங்கேயாவது ஒரு டேமேஜ் நடக்கும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கனெக்டிவ் ஆகும். கனெக்ட் ஆனோடனே பிளட்ல இருந்து டிராவல் பண்ணி இது நம்மளோட டிஷ்யூ எந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கோ இல்ல த்ரெட்டனிங் நடந்துகிட்டு இருக்கோ அங்க டிராவல் பண்ணி வரும். முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணும். கிளீன் பண்றதுல மேக்சிமம் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு முழுங்கிடும். சோ அதனால இதை ஃபேஜ் அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையும் முழுங்கணும்னு என்ன ஆகும் அப்படின்னா அது அங்கேயே ஸ்டே ஆயிடும், மூவ் ஆக முடியாது. சோ தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அங்கிருந்து டெஸ்ட்ராய் பண்ணி ரிமூவ் பண்ற வேலையை வந்து மேக்ரோஃபேஜஸ் பண்ணும். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இது உள்ளேயும் நடக்கும். பட் ஜென்ரலா வெளியில செல்லும் போது நமக்கு ஏதாவது ஒரு பாயில் வருதுன்னா உள்ள இருந்து பஸ் வருதுல்ல, அந்த பஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸோட அட்டாக்னு தான் சொல்லுவோம். சோ டெட் செல்ஸ் வந்து ஃபார்மேஷன், ஈவன் சில செல் வந்து டெட்டா இருக்கும், ஆனா அங்க இருந்து எரோட் ஆகாம அந்த இடத்துலயே இருக்குன்னா அதை கிளியர் பண்ற வேலையும் மேக்ரோஃபேஜ் பண்ணும். சோ அப்போ இந்த பேசிக்கா இது நான் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிலேட் ஆன செல்ஸ்ன்னு சொல்ல முடியும். 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், எஸ்பெஷலி நம்ம சொல்ற 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் அப்படின்றது நம்ம நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம எடுத்துக்கிட்ட 2 ஹவர்ஸ்லயே நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. சோ இம்யூன் செல்ஸ் எப்பவுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பர் ஐக்யூ லெவல்ல கரெக்டா வேலை பார்க்குதோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். அது ஓவரா வேலை பார்த்தா ஆட்டோ இம்யூன் மாதிரி ட்ரிகர் ஆகும். சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனோ இல்லைன்னா வந்து இன்ஃபிளமேஷனோ வரதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. இல்ல ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அண்டர் ஆக்டிவா இருக்கும்போது இம்யூன் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் இன்ஃபிளமேஷன் அதிகமாகறதுக்கும் சான்சஸ் அதிகமா உண்டு. சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலா அப்படின்றது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை எவ்வளோக்கு எவ்வளவு ஃபாஸ்டா ஆக்டிவ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொன்னது. நம்ம எடுத்துக்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட 2 ஹவர்ஸ்ன்றப்ப 2 ஹவர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் லைக் அ வெரி ரொம்ப குரூஷியல் பீரியட். ஏன்னா இதுவே வந்து நீங்க ஒரு வெளியில போறீங்க, ஒரு ஃப்ளூ இல்ல இன்ஃபுளுயன்ஸ் ஏதாவது அட்டாக் ஆகுதுன்னா நம்ம நினைக்கிறத விட ஃபாஸ்டா நம்ம பாடியில அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டமும் அவ்வளோ ஃபாஸ்டா வந்து வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் மட்டும் இல்ல நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி செல் வந்து எந்தவித த்ரெட்டனிங் மெட்டீரியல்லும் அஃபெக்ட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சூல்ல வந்து இட் வில் பி கண்டெயின் 600 மில்லிகிராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொன்னது. இட் வில் பி லைக் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது ட்ரைஃபேக்டர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இது கவ்வோட கொலஸ்ட்ரமும் அண்ட் எக்கோட யோக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது. சில மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம செல்லோட நியூக்ளியஸ்குள்ளார போய் வேலை பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி செல்லோட நியூக்ளியஸ்குள்ளார போகணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப நானோ பார்ட்டிகல்ஸா இருக்கும், ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகளா இருக்கும். அதனால சிலது வந்து நானோ ஃபேக்டர் டெக்னாலஜில வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். சோ இதோட கீ இன்கிரிடியன்ஸ் நம்ம சொன்ன இந்த 3 ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர் சொல்றது. அல்ட்ரா ஃபேக்டர் அப்படின்றது கவ்வோட கொலஸ்ட்ரம்ல இருந்து தனியா பிரிச்செடுக்கப்பட்ட புரோட்டீன் பெப்டைட் மாலிகூல்ஸ். இதுதான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது. இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தோடவும் டைரக்ட்லி ரிலேட்டட் தான். அதே மாதிரி ஓவோ ஃபேக்டர் முட்டையோட மஞ்சள் கருல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கப்பட்டது. இது வந்து ஓவோ அப்படின்ற மீனிங் வந்தாலே இது வந்து எக்க மீன் பண்றது. அதுல இருந்து எடுக்கப்பட்ட புரத வகை பொருள்ன்றதுனால இதை வந்து ஓவோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம்.
அண்ட் நானோ ஃபேக்டர் அப்படின்றது இன்னும் மைன்யூட் டெக்னாலஜி மூலமா ரொம்ப சின்ன சின்ன பெப்டைட் மாலிகூல்ஸை வந்து பிரிச்சு எடுத்து நம்ம செல்லுக்கு எக்ஸாக்டா வேணுங்கிற மாதிரி கொடுக்கறதுனால இது நானோ ஃபில்டர்டு மெத்தட்ல எடுக்கிறது. அதனால இது வந்து இதுவும் கவு கொலஸ்ட்ராம்ல இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இது வந்து நானோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 ட்ரைஃபேக்டர் ஃபார்முலாஸ் இல்லாம அடிஷனலா ஆட் பண்ணிருக்கலாம் வந்து ஜிங்க். ஜிங்க் வந்து சொல்லணும்னா நம்ம நிறைய பேசிட்டே போலாம். ஜிங்க் எப்பவுமே ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு தன்மையோட நேரடியாவே தொடர்புடையதுன்னு சொல்லலாம். யாருக்காவது ஜிங்க் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இம்யூன் அட்டாக் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா ஒருத்தவங்களுக்கு கோல்டு காஃப் வந்துகிட்டே இருக்குன்னா இருக்கிற ஜிங்க் பாடியில ஸ்டோர் ஆயிருக்க ஜிங்க் கம்மியா தான் ஆகும். இது வந்து வைஸ் வர்சான்னு சொல்லுவாங்க. மாதிரி நடந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா உங்க உடம்புல எங்கெல்லாம் புரத சம்பந்தப்பட்ட வேலைப்பாடுகள் நடக்குதோ அப்ப எல்லாமே ஜிங்க்குக்கு வந்து அதிகமான லோடு உண்டு. அதுவும் நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வரும்போது எல்லாமே உடம்புல அதிகமா பிரேக் ஆகுறதும் புரோட்டீன் தான் ஃபார்ம் ஆகுறதும் இம்யூனோகுளோபின்ஸா புரோட்டீன் தான் ஃபார்ம் ஆகும். அப்ப எல்லாமே ஜிங்க் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப ஜிங்க் அப்படின்றது டைரக்டா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தோட இருக்கிற ஒவ்வொரு செல்லோட ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 90% நம்ம எடுத்துக்கிற இதுல ஆட் பண்ணிருக்கதே வந்து பாத்தீங்க அப்படின்னு ஜிங்க்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணுமோ அதுல 1/3 ஆஃப் த போர்ஷன் வந்து நம்மளோட ஒரு கேப்சூல்லே வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ ஜிங்க் அப்படின்றது 90% டைரக்ட் ஆக்சுவலா வந்து இதுல கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது இல்லாமலுமே நம்ம டயட்ல எப்பெல்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதுலயுமே ஜிங்க் கண்டிப்பா பவுண்ட் ஆயிதான் இருக்கு. அப்போ வந்து இட் வில் என்ஹான்ஸ் த ஜிங்க் அப்சார்ப்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்னு மெடிசினல் மஷ்ரூம்ஸோட பிளண்ட் ஆட் பண்ணிருக்குது. எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதுல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஷியாடெக் மயாடெக்ன்ற 2 டைப் ஆஃப் மஷ்ரூம் வெரைட்டிஸ் இருந்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கார்டிசெப்ட்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான கார்டிசெப் சினாசிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பார்க்கலாம். பட் ஆனா ஸ்டில் இன்னும் நிறைய ரிசர்ச் ஆன்கோயிங் போய்கிட்டே இருக்கு. சில ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் ஈவன் சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸா இருக்கட்டும், ஒரு சில கண்ட்ரிஸோட ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்ல வந்து ஸ்டில் தே ஆர் யூசிங் ஃபார் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம எப்படி அஸ்வகந்தா இதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி கார்டிசெப் சினாசிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டைரக்டா நம்மளோட இம்யூன் செல்ஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. அதுவும் பர்டிகுலர்லி நம்மளோட பிளட்ல தான் எப்பவுமே WBC செல்ஸ் அதிகமா இருக்கும், எஸ்பெஷலி டி செல்ஸ். அதே மாதிரி ஸ்பிளீன்ல வந்து அதிகமா செல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட லிம்ப் நோடோட ரிலேட்டட், நோய் எதிர்ப்பு தன்மையோட ரிலேட்டட். அது மட்டும் இல்லாம இங்க ஆட் பண்ணாது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தைமஸ்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். அது வந்து நம்மளோட நெஞ்சு எலும்புல உள் பகுதியில இருக்கும். ஒரு 10 வயசு வரைக்கும் அது பயங்கர ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கம்மியாயிடும். ஏன்னா மத்த இம்யூன் சிஸ்டம்லாம் வந்து ஆக்டிவ் ஆனோம்னா அது கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இந்த கார்டிசெப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் எங்கெல்லாம் வந்து இந்த டி செல்ஸ் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும், எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகி ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோ அங்க எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸையும் அந்த ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்கும். அது மட்டும் இல்லாம சைட்டோகைன் அப்படின்றது நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க 2020ல சைட்டோகைன் ஸ்டோம்லாம் சொல்லிட்டு. சைட்டோகைன் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு செல் வந்து ஏதோ ஒரு வகையில இம்யூன் அட்டாக் கூட த்ரெட்டனிங் மெட்டீரியல்ஸ்னால செல் சேதமடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து சிக்னலா கொடுக்கும் அப்படின்னா அங்க இருந்து செல்க்கு வந்து ஒரு புரோட்டீன் சிக்னல்ஸ் போகும். போனோடனே இந்த செல் இங்க இருக்கிற செல் வந்து வீக்கா இருக்கு இல்ல ஏதோ ஒரு பொருள்னால வந்து அது சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த செல்லை வந்து அந்த செல் அசையனாலோ இல்ல வேற ஏதாவது மெட்டபாலிசம் நடந்தாலோ அதுக்கு மேற்கொண்டு வேலை நடக்கும். அது அசையாமலும் அதுக்கு நிறைய பிளட் சப்ளை கொடுக்கறதுக்கும் சைட்டோகைன்ன்ற புரோட்டீன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். சைட்டோகைன் மெட்டீரியல் எங்க வந்து போகுதோ அந்த இடம் ரெட்டாவும் ஸ்வெல்லாவும் இருக்கும். அப்படின்னா என்னன்னா அந்த இடம் இன்ஃபிளமேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த செல் நார்மலா இல்ல, ஏதோ ஒரு வகையில பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து சைட்டோகைன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா அதே சைட்டோகைன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் போதுதான் அந்த செல்லே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அப்போ கார்டிசெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்துல நேச்சுரலா ஒரு செல் எங்கேயாவது சஃபர் ஆகுது அப்படின்னா அந்த செல்லை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த செல் ஓவர் ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் அதோட இம்யூன் ரெகுலேஷன் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால சைட்டோகைன் ப்ரொடக்ஷனுக்கும் வேணும், ப்ராலிஃபரேஷன் வேணும். ப்ராலிஃபரேஷனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது சொல்றது. அப்ப இம்யூன் செல்லுக்கு இது டைரக்ட்லி ரிலேட்டடா ஃபங்க்ஷன் ஆகும். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டிசெப் சினாசிஸ் வந்து மோர் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நிறைய பிரெயின் செல்ஸ்லயுமே சொல்லுவாங்க. ஏன்னா பிரெயின் நியூரல் செல்ஸ்லயுமே சம்டைம்ஸ் இம்யூன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இம்யூன் அட்டாக்ஸ் நடக்குது, த்ரெட்டனிங் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா
மெமரி லாஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் ஜென்ரல் வேர்ட்ஸ். ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா சில நியூரோ கெமிக்கல் ப்ரொடக்ஷனே இல்லாம போகும். அதனால அவங்களோட இன்டர்னல் பாடியில நிறைய மெட்டபாலிசம் ஆக்ஷன்ஸே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்குமே சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற நியூரல் செல்லோட இம்யூன் ஃபங்க்ஷன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்குமே கார்டிசெப்ஸ் சினாப்சிஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் மயாடேக் அண்ட் ஷியாடேக் மஷ்ரூம்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். மயாடேக் மஷ்ரூம்ஸுமே வந்து ஃபங்க்ஷனிங் லைக் நம்மளோட நேச்சுரல் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கும் நியூட்ரல் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். சோ அதனால இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட்னு சொல்றது. இது வந்து நம்ம செல் ஃபங்க்ஷன் செல்லுல நடக்கக்கூடிய இம்யூன் பூஸ்டிங்கும் பண்ணும். அண்ட் சேம் லைக் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு புது விஷயத்துக்கு வந்து புதுசா வர த்ரெட்டனிங் மெட்டீரியலுக்கு நம்ம செல் வந்து எஜுகேட் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா எஜுகேட் பண்றதுக்கு செல்ல வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து அதிகமாக்குறதுக்குமே மயாடெக் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஷியாடெக் மஷ்ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு சொன்னோம்ல, நேச்சுரல் கில்லர் செல்ஸோட ஆக்டிவிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அது எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸோட ஃபைட் பண்ணுதோ இல்ல எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் கிட்ட வந்து அதோட ஆக்டிவிட்டிஸை காமிக்குதோ அதோட சாம்பிள் எடுத்து பி செல் கிட்ட கொடுத்து ஈவன் நம்ம மெமரியில வச்சுக்கிறதுக்குமே இது ஸ்டிமுலேட் அதிகமா பண்ணும். சோ அதனாலதான் இது வந்து மஷ்ரூம் சூப்பர் பிளண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அண்ட் கார்டிசெப்ஸ் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்தான் கார்டிசெப்ஸ் ஆக்சுவலா எங்க அவைலபிலிட்டி அதிகமா கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஹிமாலயாஸ் வேலியில தான் அது அதிகமா கிடைக்கும் அந்த கிளைமேட்ல. சோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்லி பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி இது வந்து மெடிசனா நிறைய கிங்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட எழுத்துன்னா என்னன்னா சாகா வரம் வாங்குற மாதிரி. சோ நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து நல்லா அதிகப்படுத்திட்டு அவங்களோட வாழ்நாட்களை அதிகப்படுத்திக்கிறதுக்காக அதிகமா யூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல். இதை தான் நம்ம இப்ப 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ்ல நம்ம அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடிஷனலி ஓட்ஸோட பிளண்ட். ஓட்ஸ்ல இருந்து எடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஓட்ஸோட பாலிசாக்ரேட்ஸ். பாலிசாக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டோட ஒரு வெரைட்டி தான். பட் ஆனா இதுல இருக்க பாலிசாக்ரேட் மேக்சிமம் சப்போர்ட் பண்றது நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஹெல்த்துக்குமே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிசாக்ரேட்ஸ் எல்லாமே கன்சிடர் அஸ் ஒன் ஆஃப் த ப்ரீபயோட்டிக்னு சொல்லலாம். நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற குட் பாக்டீரியாஸை நல்லாவே க்ரோ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மூலமா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமா நிறைய வேணுங்கிற கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பேக்கர்ஸ் ஈஸ்ட் வந்து ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் லோடட் வித் லாட்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதுவுமே நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரெண்டு ஃபார்ம்லயுமே வந்து இது சப்போர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணும். ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட். ஆலிவேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுல வந்து விட்டமின் இ அதிகம், மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகம், செல்ல வந்து டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பட் அது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே நம்ம பாடியில நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மேக்ரோஃபேஜ்னு ஒரு WBC செல்ஸ் இருக்கும். அந்த செல்லை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி எங்கெல்லாம் வந்து இம்யூன் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ் நடக்குதோ, ஏன்னா மேக்ரோஃபேஜ் போகல அப்படின்னா மேக்ரோஃபேஜ் கிளியர் பண்ணாத வேலையை தான் இம்யூன் செல்ஸ் அதிகமா கொடுத்து சைட்டோகைன் கெமிக்கல் அதிகமா அட்ராக்ட் பண்ணும். சைட்டோகைன் வந்தா அந்த இடம் வந்து ஸ்வெல் ஆகும், ரெட் ஆகும், வீங்கும், வலிக்கும். ஈவன் சம்டைம் இஃப் இட் இஸ் நாட் இமீடியட்லி கிளியர் அந்த செல்லை இன்ஜுரி ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் உண்டு. அப்ப மேக்ரோஃபேஜை ஸ்டிமுலேட் பண்ணி சைட்டோகைனோட ஆக்ஷனை வந்து கண்ட்ரோல்குள்ளார வச்சுக்கிறதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். சோ அதனாலதான் தேவையில்லாத வர ஹெல்த் த்ரெட்ஸ்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இட் டூ அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ். அண்ட் இன்னோசிட்டல் ஹெக்ஸோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இன்னோசிட்டல் ஹெக்ஸோபாஸ்பேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து நேச்சுரலா இது நம்ம டயட்ல இருக்குமா அப்படின்னா டைரக்டா இருக்காது. நம்ம எடுத்துக்கிற ஃபைபர் ஐட்டம்ஸ் அதுவும் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பைட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஹோல் கிரெயின்ஸ்ல லெக்யூம்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கும் போது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்ல கோலன்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற ஃபெர்மெண்டேஷன் மூலமா இன்னோசிட்டாலா வந்து கன்வெர்ட் ஆகும். பட் ஒரு சிலருக்கு இந்த கன்வர்ஷன் இல்லைன்னா பாக்டீரியல் சப்போர்ட் இல்ல டைஜஷன் ஒழுங்கா நடக்கலன்னா இந்த கன்வர்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. சோ இதுவுமே நமக்கு டைரக்டாவே வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஆலிவ் லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட் ரீசென்ட்லி அடிஷனலி ஆடட்னு நம்ம சொல்லலாம். இதுல இருக்கிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல் ஏதாச்சும் ஒரு வகையில த்ரெட்டனிங்கை ஃபேஸ் பண்ணுது, உடனே அந்த செல் தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆன்டிடோஸோ இல்லைன்னா வந்து இம்யூன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸையோ ஸ்டிமுலேட் பண்ணிடுது. பட் அது நியர்பை செல்ஸ்க்கு இல்ல பண்ணிக்க முடியலன்னா அந்த செல் ஏதோ ஒரு வகையில த்ரெட்டனிங்கை ஃபேஸ் பண்ணி அஃபெக்ட் ஆக போகுது. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ன மாதிரி ரோல் பண்ணுமோ அதே மாதிரி ரோல் தான் ஆலிவ் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு நமக்கு இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவையான புரோட்டீன் மாலிகூல்ஸ் இல்ல பெப்டைட் மாலிகூல்ஸ் ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது எஸ்பெஷலி நம்மளோட WBCல இருக்கிற டி செல்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டி செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி இட் வில் இன்க்ரீஸ் மோர் ஃபங்க்ஷன் நேச்சுரல் கில்லர் செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸையுமே நல்லா பூம் பண்ணி கொடுக்கும், அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அப்ப நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கணும். ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மினிமம் ரெக்யர்மென்ட். ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி மாறும். பட் ஆனா 3 கேப்சூல்ஸ்ன்றது மஸ்ட். நம்ம அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான். நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ், நியூட்ராசியூட்டிகல் ப்ராடக்ட்ஸ், ஃபுட்ட பத்தி படிக்கிறோமோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிய ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கிறதும் வாட்டருமே இம்பார்ட்டன்ட். சோ நம்ம 3 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கம்பல்சரி அலாங் வித் தட் ஒரு 240 to 250 ml நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதுமே, வாட்டர் எடுத்துக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் எடுத்தா மட்டும்தான் சர்க்குலேஷன் ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆகும். நேச்சுரல் டாக்ஸின்ஸோட லோடும் கம்மியாகும். மெடிசினாலையும் இன்னும் எஃபெக்டிவா ஃபங்ஷன் பண்ண முடியும். சோ 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லா வகையிலுமே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டா இருந்தா மட்டும், அது வந்து இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா, அதை ஈக்குவலைஸ் பண்றது. எதர் லோவா இருந்தா ஹை பண்றது, இல்ல ஹையா இருக்கு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். சம் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு என்ன இஷ்யூனே தெரியாது. இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னு கூட தெரியாது. சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இம்யூன் இம்யூன் அட்டாக்ன்றதை விட டெய்லி லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்திலேயே நிறைய சஃபர்ஸ் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் அப்படின்றது அவங்களோட பிரெயின் ஃபங்ஷன்ல இருந்து அவங்களோட ஓவரால் பாடி வரைக்கும் கனெக்ட் பண்ணி, ஓவரால் இம்ப்ரூவ் பண்ணி பூஸ்ட் பண்றதுக்கு இட் வில் பி சப்போர்ட்டிவ். சோ ட்ரான்ஸ்ஃபர் ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா இல்லாம அடிஷனலா இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே, இது வந்து நம்ம வெறும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. சோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னது, மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லாம அடிஷனலி பிளான்ட் பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, மஷ்ரூம் பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்டும் இருக்கிறதுனால இட் வில் பி சப்போர்ட் ஓவரால் ஃபங்ஷன். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இதை ஒத்துக்காது, இது ஒத்துக்காது. பட் இட் ஓவரால் வந்து நம்மளோட பாடி வந்து இட் வில் பி இம்ப்ரூவ் பண்ணுன்றதை விட இட் வில் பி சப்போர்ட்னாலே நேச்சுரலி இட் ஸ்டிமுலேட் டு ஓவர் கம் ஃப்ரம் த இஷ்யூ. அதனால நம்மளோட செல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரல் ஷீல்டு ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிளஸ் கொடுக்குது. எனி டவுட்? ஹலோ? ஹலோ? யாருக்காவது ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? இருக்கேன். ஹலோ, ஹாய் சுபாஜி. ஹாய். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது மீட்டிங்கு. தேங்க்யூ. ஐ கெஸ் எல்லாருக்கும் ஹோப் நல்லா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ டிரான்ஸ்ஃபேக்டரை பற்றி இனிமே அப்கிரேடட் ப்ளஸ் இருக்கு. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. சுபாராணி மேடம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டிசெப்ஸ் நமக்கு வந்து ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட்டு, சரியான இன்க்ரீடியன்ட்டு. ஸோ இனிமேல் கார்டிசெப்ஸு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ளஸ்ஸை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுங்க, பயனடைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. See you. Bye. See you. Bye.